Dear students, இந்த வீடியோல பார்க்க போறது applications of matrices and determinants, அணிகள் மற்றும் அணிக்கோவைகள். Example 1.12 A அப்படின்னு ஒரு given matrix கொடுத்துட்டாங்க. 3x3 matrix is orthogonal. We know that A is orthogonal. Is A transpose A equal to I. இங்க 3x3 matrix அப்படின்னா நம்ம I3 சூஸ் பண்ணிக்கலாம். Find A, B and C. ABC யோட வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அப் பண்ணோம். ஆர்த்தோகனல் அப்படிங்கிற கண்டிஷனை யூஸ் பண்ணி ABC யோட வேல்யூஸ் ஃபைண்ட் அப் பண்ண போறோம். நெக்ஸ்ட் அண்ட் ஹென்ஸ் A இன்வர்ஸும் ஃபைண்ட் அப் பண்ணணும். நமக்கு A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் A ஈக்குவல் டு I3 ன்னு தெரியும். இதான் ஆர்த்தோகனல் கண்டிஷன்ஸ். இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்டிஷன்ஸ் இருக்கு பாருங்க, அதை மட்டும் சூஸ் பண்ணுங்க. A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு I3. ஐங்கிறது ஐடென்டி மேட்ரிக்ஸ். We know that Aங்கிறது given matrix. A transpose அப்படிங்கிறது ரோவை காலமா சேஞ்ச் பண்ண போறோம். அதான் A transpose. A ஓட given matrix ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் A transpose இந்த 1/7 அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே காலமா ரைட் பண்ணுங்க. 6 - 3A. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ B -2 6. Third row 2C3. Okay. A transpose equal to I3ங்கிறது ஐடென்டி மேட்ரிக்ஸ். நமக்கு 3x3 ஐடென்டி மேட்ரிக்ஸ்னா 1 0 0 0 1 0 0 0 1. Okay. Multiply both matrix. 1/7 into 1/7. 1/49 first row first column. 6 into 6 36 -3 into -3 plus 9 plus A into A square. First row second column. 6 into B 6B -3 into -2 plus 6 A into 6 6A. First row third column. 6 into 2 12 -3 into C -3C. A into 3 3A. Second row first column. B into 6 6B -2 into -3 plus 6 6 into A 6A. Second row second column. B into B B square -2 into -2 plus 4 6 into 6 36. Second row third column. B into 2 2B -2 into C -2C. 6 into 3 18. Third row first column. 2 into 6 12. C into -3 -3C. 3 into A plus 3A. Third row second column. 2 into B 2B. C into -2 -2C. 3 into 6 plus 18. Third row third column. 2 into 2 4. C into C plus C square. 3 into 3 plus 9 equal to 1 0 0 0 1 0 0 0 1. 1/49 into 36 plus 9 45 plus A square. இந்த ரிமைனிங் அப்படியே 6B plus 6 plus 6C. இங்க எல்லாமே டிஃபரெண்டா தான் இருக்கு. 12 -3C plus 3A. செகண்ட் ரோலையும் 6B plus 6 plus 6A. இங்க டயகனல்ல பாருங்க, b square
plus 36 plus 4, 40. 2b minus 2c plus 18. 12 minus 3c plus 3a. இங்கே டிஃபரெண்டாக தான் இருக்கு. 2b minus 2c plus 18. c squared plus 4 plus 9, 13. 1 equal to 1, 0, 0, 0, 1, 0, 0, 0. First find பண்ணலாம். left hand side right hand side equal பண்ணி ABC ஓட வேல்யூ find பண்ண போறோம். First we find diagonal elements equal பண்ணுங்க. First diagonal number இருக்கு பாருங்க. இந்த diagonal element இந்த 1க்கு first equal பண்ணுங்க. first diagonal பாத்தீங்கன்னா 1 by 49. 1 by 49 காமனா இருக்கு வெளியில. 1 by 49 into 45 plus a square. இதுக்கு equal 1க்கு equal. Next diagonal 1 by 49 into b squared plus 40 equal to 49 டிவைட்ல இருக்கு. அந்த சைடு போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆயிடும். 45 plus a squared equal to 1 into 49, 49. a squared equal to 49. இந்த plus 45 inside வச்சுன்னா minus 45. a squared equal to 4. a equal to plus 2 1 minus 2 1. 4க்கு ரூட் எடுத்தா plus or minus 2 வரும். அதில் plus 2 1 minus 2 ஒரு வேல்யூ. நெக்ஸ்ட் b square plus 40 equal to 1 into 49, 49. b square இங்கே வச்சுக்கோங்க. இந்த 40 சைடு கொண்டு போங்க. 49 minus 40. b squared equal to 49ல 40 போச்சுன்னா remaining 9. b equal to plus or minus 3. 9க்கு ரூட் எடுத்தா 3. plus or minus 3 வரும். plus 3 minus 3. இப்போ நமக்கு aக்கு 2 வேல்யூ ஃபைண்ட் அப் பண்ணிட்டோம். bக்கு 2 வேல்யூஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஃபைண்ட் தேர்ட் டயகனல் எலிமெண்ட்ஸ் ஈக்குவல் பண்ணுங்க. தேர்ட் டயகனல் எலிமெண்ட்ஸ் ஈக்குவல் பண்ணிட்டோம். இந்த 49 சைடு போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனா சேஞ்ச் ஆகும். 13 plus c squared equal to 1 into 49, 49. c squared equal to 49 minus 13. c squared equal to 36. c equal to 6 6 are 36. So plus or minus 6. c equal to plus 6 ஒரு வேல்யூ minus 6 ஒரு வேல்யூ. Now இப்போ நமக்கு aக்கு 2 வேல்யூஸ் இருக்கு, bக்கு 2 வேல்யூஸ், cக்கு 2 வேல்யூஸ். ஃபைண்ட் a b cன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு aக்கு ஏதோ ஒரு வேல்யூ தான் வரணும். அது என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறதுக்கு ஃபைண்ட் பண்ணலாம். நம்ம டயகனல் எலிமெண்ட் எல்லாம் ஈக்குவல் பண்ணி aக்கு 2 வேல்யூ, bக்கு 2 வேல்யூ, cக்கு 2 வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூஸ் பாருங்க. இங்க பாருங்க, இப்போ இந்த கண்டிஷனும் இந்த கண்டிஷனும் ஈக்குவலா இருக்கு. மாதிரி இந்த கண்டிஷனும் இதுவும் ஈக்குவலா இருக்கு. அது மாதிரி இதுவும் ஈக்குவேஷன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். 6b plus 6 plus 6a ஈக்குவல் எதுக்கு ஈக்குவல்? 0க்கு ஈக்குவல். நெக்ஸ்ட் 12 minus 3c plus 3a ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவல். இந்த ரெண்டு கண்டிஷன் எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம 6b plus 6 plus 6a ஈக்குவல் டு 0 எடுத்துட்டோம். இப்போ இதில் பாருங்க, எல்லா லெஃப்ட் சைடில் 6ஆல டிவைட் பண்ணிடலாம். டிவைட் 6. 6 இதில் காமனாக இருக்கு, அதனால 6ஆல டிவைட் பண்ணுங்க. therefore b plus 1 plus a. 0 6ஆல டிவைட் பண்ணா நமக்கு 0 தான். 0 by anything 0. இந்த ஏவும் பியும் வச்சுக்கோங்க. ரிமைனிங் ஒன் சைடு கொண்டு போயிடுங்க. a plus b equal to minus 1. aக்கு 2 வேல்யூ, bக்கு 2 வேல்யூ. இப்ப நம்ம aக்கு இந்த ரெண்டு வேல்யூல ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க.
இந்த மாதிரி பிக்கு இந்த ரெண்டு வேல்யூல ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு -1 வரும். 2வும் ஏல +2வும் பில -3யும் ஆட் பண்ணுங்க. +2 -3 -1 வின்னா ஏக்கு 2 பிக்கு -3 ரெண்டு சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு என்ன வருது? -1 வருது. therefore and ஷியரா therefore a equal to 2 தான், b equal to -3. இப்ப a ஓட வேல்யூ 2னும் b ஓட வேல்யூ -3னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் c ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும். 3c plus 3a equal to 0 இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இந்த ஈக்குவேஷன்ஸ்ல a equal to 2னு சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு c ஓட வேல்யூ ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த ஈக்குவேஷன்ல பாருங்க, காமனா 3 எல்லா வேல்யூஸையும் 3 ஆல டிவைட் பண்ணலாம். டிவைட் பை 3, therefore 4 3s are 12, 4 minus இந்த 3 கேன்சல் ஆயிடும், வெறும் c plus இங்கே 3 டிவைட் பண்ண 3 கேன்சல் ஆயிடும், a 0 by 3 0. a equal to 2 னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. 4 minus c plus 2 equal to 0. 4 plus 2 6. 6 minus c equal to 0. minus c equal to இந்த plus 6 inside போச்சுன்னா minus 6 ஆயிடும். இந்த மைனஸும் cancel. therefore c equal to 6. we know that a ஓட வேல்யூ 2, b ஓட வேல்யூ -3, c ஓட வேல்யூ 6. abc ஓட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் a இன்வர்ஸ். we know that a transpose equal to I3. இந்த ஏங்கிற வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும்? இந்த ஐடென்டி வேல்யூ 1 பாருங்க. இப்ப a transpose equal to I3. இந்த I3 ஓட வேல்யூ ஐடென்டி மேட்ரிக்ஸ் வேல்யூட வேல்யூ 1. therefore அப்படி a transpose equal to 1. a transpose equal to 1 by a னு எழுதலாமா? அப்ப நான் a transpose equal to இதை a inverse னு ரைட் பண்ணலாம். a inverse தான் 1 by a. therefore a transpose எதுக்கு ஈக்குவல்? a inverse க்கு ஈக்குவல். நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க? a inverse ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப நான் a inverse எதுக்கு ஈக்குவல்? a transpose க்கு ஈக்குவல். அப்ப நான் a transpose ஓட வேல்யூஸ் we know that a transpose a னு ஒரு given matrix இருக்கு, அதுக்கு டிரான்ஸ்போஸ் பண்றது தான் a transpose. இதான் a transpose ஓட வேல்யூ. இதுல a b c ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டா அதான் a inverse. ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. a transpose equal to 1 by 7. இந்த ஃபர்ஸ்ட் ரோவை காலமா ரைட் பண்ணுங்க. 6 minus 3 2. செகண்ட் ரோ -3 -2 6. third row 2 6. this is A transpose. இந்த A transpose எதுக்கு ஈக்குவல்? A inverse க்கு ஈக்குவல். therefore A inverse equal to 1 by 7 into 6 minus 3 2 minus 3 minus 2 6 2 6. hence the solution